டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். தொடர்ச்சியா நம்ம இங்கிலீஷ் எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு வீடியோஸா நம்ம கண்டினியூவா ஒரு 30 டேஸ்க்கான ஒரு கோர்ஸ் மாதிரி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 16 வீடியோஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லெசன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட இங்கிலீஷ் ரீடிங்கை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்க இங்கிலீஷ் ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எழுதுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல உயிரெழுத்துக்கள் 2 சேர்ந்தாலும் சரி, மெய்யெழுத்துக்கள் 2 சேர்ந்து ஒரே ஒரு உச்சரிப்பு தரக்கூடிய எழுத்துக்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதுல வந்து லாங் ஓ, அதாவது நெடில் உச்சரிப்பு ஓ அப்படின்ற உச்சரிப்பு தரக்கூடிய OA OW OE. ஸோ எந்தெந்த இடங்கள்ல வரும், என்ன மாதிரி உச்சரிக்கிறது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். இங்கிலீஷ்ல ரீடிங்ல மெயினா இருக்கக்கூடிய விஷயமே வந்து எழுத்துக்களோட உச்சரிப்பு தான். இது தெரிஞ்சாலே நம்மளால ஈஸியா ரீடிங் பண்ணிட முடியும். வாங்க இன்னைக்கான லெசனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம எந்தெந்த இடத்துல வந்து இந்த உச்சரிப்புகள் நமக்கு வரும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த OA அப்படின்றது வந்து ஓ அப்படின்ற சவுண்டை நம்ம இங்க சொல்றோம். லாங் ஓ அப்படின்னா நெடில் உச்சரிப்புல வந்து ஓ அப்படின்ற சவுண்ட், அந்த எழுத்தோட பேரே வந்து உங்களுக்கு சவுண்டா வரும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையோட மிடில் இடையிலையும், சில நேரங்கள்ல வந்து ஒரு வார்த்தையோட பிகினிங்லயும் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்லயும் சரி, ஒரு வார்த்தையோட இடையிலையும் OA வரும்போது உங்களுக்கு ஓ அப்படின்ற நெடில் உச்சரிப்பு தான் வரும். அடுத்தது OW, இதுவும் ஓ அப்படின்ற சவுண்டு தான். இதுக்கு முன்னாடி நம்ம OW வந்து அவு அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. பட் ஓ அப்படின்ற சவுண்டும் இங்க இருக்கு. இது வந்து ஒரு வார்த்தையில கடைசியில வரும்போதும், சில நேரங்கள்ல ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்லயும் மிடில்ல கூட வந்து வரலாம். இந்த வார்த்தை வரும்போது நம்ம ஓ அப்படின்ற சவுண்டு கொடுக்கணும். அதே மாதிரி OE பாத்தீங்கன்னா மேக்சிமம் நமக்கு ஒரு வார்த்தையோட கடைசியில தான் வந்து வரும். ஸோ வாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸை நம்ம பார்க்கலாம். அது பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த இடத்துல வரும்போது ஓ அப்படின்ற சவுண்ட் வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வார்த்தைகளை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னு OA. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, இது வந்து மிடில், ஒரு வார்த்தையோட மிடில்ல வருது. இது ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வருது. இதுவும் இடையில தான் வருது. இதுவும் இடையில, இதுவும் இடையில. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி படிப்போம்னா இக்கு ஓ, கோ, கோல் அப்படின்னு படிப்போம். ஓகேங்களா? இங்க ஓ அப்படின்ற சவுண்ட் வந்து கொடுக்குறோம். கோல். இங்க வந்து ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வருது, ஓ அப்படின்ற சவுண்ட் கொடுக்குறீங்க. ஓக். அதே மாதிரி பாருங்க, இஸ்ஸு ஓ, சோ, சோப் அப்படின்னு படிப்போம். இக்கு ஓ, கோ, கோட். அடுத்து இப்பு ஓ, போ, போட். போட் ஹவுஸ் எல்லாம் சொல்லுவீங்க பாத்தீங்களா? அப்போ படகு, போட்டுக்கு நம்ம இப்பு ஓ, போ, இட், போட். ஸோ OA இங்க வந்து ஓ அப்படின்ற சவுண்ட் கொடுக்குது. அதே மாதிரி அடுத்து OW, ஓ அப்படின்ற சவுண்டு இங்க பாத்தீங்கன்னா வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வருது, வார்த்தையில கடைசியில வருது. அதே மாதிரி நமக்கு இடையிலையும் வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, ஓ அண்ட் ஓன். இதை எப்படி படிப்பீங்க? ஓ அண்ட் ஓன் அப்படின்னு படிப்போம். அதே மாதிரி இப்பு ஓ, போ. அடுத்து இஸ்ஸு நோ, ஸ்னோ. அடுத்து க்ரோ, ஃப்ளோ. இங்க எல்லாம் OWக்கு என்ன சவுண்ட் வருது? ஓ அப்படின்ற சவுண்டு வருது. அடுத்தது பாருங்க OE. OE பொறுத்த வரைக்கும் ஓ அப்படின்ற சவுண்ட் இங்க. இது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு வார்த்தையில கடைசியில தான் அங்க வருது பாருங்க. டோ, இட்டு ஓ, டோ. இது டோன்னு படிக்கூடாது. டீக்கு தான் இட்டு சவுண்டு, டிக்கு இட்டு சவுண்ட். அப்ப டோ அப்படின்னு படிக்கணும். அதே போல இது ஹோ, ஃபோ, ஜோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த 2 எழுத்துக்கள் வரும்போது நம்ம தனித்தனியான உச்சரிப்புகள் கொடுக்க கூடாது. அதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு உச்சரிப்பு தான் கொடுப்போம். இது வந்து வவல்ஸ் எழுத்துக்கள் 2 சேர்ந்து வர உச்சரிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே கான்சனன்ட் ஏன் சேர்ந்து வருது? W வந்து கான்சனன்ட் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து பார்ஷியலா வவலாவும் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ Yயும் அதே மாதிரி தான், நமக்கு Wவும் அதே மாதிரி தான். அதனால கன்ஃபியூஷன் தேவையில்லை. ரூல்ஸையும் சவுண்ட்ஸையும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து ரீடிங் பண்ண முடியும். தொடர்ச்சியா நிறைய விஷயம் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தொடர்ச்சியா வீடியோஸ் வந்து வரும். இது இல்லாம நம்ம டெய்லியும் ஒவ்வொரு சவுண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறோம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஷார்ட்ஸ்லயும் நம்ம வந்து சவுண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டவுட்ஸ் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜாயின் பண்ணிட்டு அதுல கூட கமெண்ட் பண்ணி கேளுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.